குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். எழுபதுகளில் இலங்கையை அண்டிய கடற்பரப்பில் பாரதூரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. கரையோர காவல் கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சில இந்திய ரோந்து படகுகள் திடீரென்று அங்கு விரைந்த சில கடற்கலங்களினால் தாக்குதலுக்கு உள்ளாகின. அந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முறுகல் நிலை காணப்பட்டதுடன் இலங்கை பாகிஸ்தானுக்கு பல வழிகளில் உதவிகள் செய்து கொண்டிருந்ததால் பாகிஸ்தான் கடற்படையே அந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் முதலில் அணுகப்பட்டது. ஆனால் கடைசியில் வடகொரிய கடற்கலங்களே இந்திய ரோந்து படகுகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டது தெரிய வந்தது. இந்திய கடற்படையின் INS கங்கா, INS கோமதி, INS கோதாவரி போன்ற தாக்குதல் கலன்கள் மேற்கொண்ட பதில் நடவடிக்கையில் 2 வடகொரிய கடற்கலங்கள் இந்திய கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. அந்த கடற்கலங்களில் இருந்த ஏராளமான ஆயுதங்களும் உணவுப் பொருட்களும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. வடகொரியாவில் ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்ட சில போராளிகளையும் ஆயுதங்களையும் இலங்கைக்கு ரகசியமாக கொண்டு வந்த வேளையிலேயே அந்த சம்பவம் இடம்பெற்றது. வடகொரியாவில் இருந்து வடகொரிய கடற்படைக்கு சொந்தமான படகுகளில் இலங்கைக்கு ரகசியமாக வந்தவர்கள் JVP என்கின்ற சிங்கள ஆயுத அமைப்பின் போராளிகள். வடகொரியாவில் பெற்ற பயிற்சிகள், வடகொரியா வழங்கிய ஆயுதங்கள், வடகொரியா அந்த நேரத்தில் வழங்கிய $14,000 பணம், இவற்றை கொண்டுதான் JVPயின் முதலாவது ஆயுத புரட்சி 1971 ஏப்ரலில் நடைபெற்றது. அந்த ஆயுத புரட்சியில் இலங்கையை கிட்டத்தட்ட முழுவதுமாகவே கைப்பற்றும் தருவாய்க்கு வந்துவிட்டிருந்தது JVP. இலங்கையில் வந்திறங்கிய இந்திய ராணுவத்தின் உதவியினால் தான் JVPயின் அந்த ஆயுத புரட்சி இரும்பு கரம் கொண்டு முறியடிக்கப்பட்டது. இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்றால், இலங்கையில் JVP மேற்கொண்ட அந்த ஆயுத புரட்சிக்கு வடகொரியாவுக்கு மேலதிகமாக சீனாவும் உதவிகள் புரிந்தது என்பதுதான். JVPயினர் ஆயுத புரட்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சமகாலத்தில் சீன கப்பல் ஒன்று பல்வேறு ஆயுதங்களை சுமந்தபடி கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நின்று கொண்டிருந்தது. தன்சானியாவுக்கு செல்வதற்காக என்று கூறி கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நின்ற அந்த சீன கப்பலில் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை ஆயுதங்கள் JVPயினருக்கு வழங்குவதற்காகவே கொண்டுவரப்பட்டன என்பது பின்னர் கண்டறியப்பட்டது. அதேபோன்று JVPயின் ஆயுத போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இலங்கை கடற்பிரதேசத்திற்குள் நுழைய முற்பட்ட சீன சண்டைக்கலம் ஒன்றை அந்த நேரத்தில் இலங்கையின் கடற்பரப்பை பாதுகாக்கும் கடமையை பொறுப்படுத்திருந்த இந்திய யுத்த கப்பல் திருப்பி அனுப்பியிருந்தது. அதேவேளை தென்னிலங்கையில் JVPயின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கடற்கரையில் மற்றொரு சீன சரக்கு கப்பல் ஒன்று தென்பட்டதாக பின்னர் தகவல் வெளியாகி இருந்தது. அந்த காலகட்டத்தில் JVPயினருடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டின் பெயரில் 18 வடகொரிய பிரஜைகள் இலங்கை பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான குறியை சீனா இன்று நேற்றல்ல, இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முன்னரே வைத்துவிட்டது என்பதும், JVP என்கின்ற இலங்கையின் இடதுசாரி அமைப்பின் மூலமே இலங்கைக்கான அந்த குறியை சீனா வைத்திருந்தது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. JVP என்பது அதனது உருவாக்க காலம் முதற்கொண்டே சீன சார்பு அமைப்பாகவே செயற்பட்டு வருகின்றது.
ஜேவிபியின் ஸ்தாபக தலைவரான ரோஹன விஜயவீர சோவியத் ரஷ்யாவில் கல்வி கற்று மார்க்சிய சிந்தனையில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் அவர் இலங்கை வந்ததும் சோவியத் பக்கம் நிற்காமல் சீன சார்பு நிலைப்பாட்டையே எடுக்க ஆரம்பித்திருந்தார். சோவியத்திற்கான விசா ரோஹன விஜயவீரவுக்கு மறக்கப்படுகின்ற அளவுக்கு அவர் சீனாவுக்கு சார்பாகவே செயற்பட்டு வந்தார். ரோஹன விஜயவீரவினால் உருவாக்கப்பட்டு அவரினால் வழிநடத்தப்பட்டு வந்த ஜேவிபியும் சீனாவுக்கு சார்பாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தொடர்ந்த நிலைப்பாடு எடுத்து வந்தது. ஜேவிபி அமைப்பு மேற்கொண்ட இரண்டாவது ஆயுத புரட்சி நேரடியாகவே இந்தியாவை குறிவைத்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு இராணுவ புரட்சி. அந்த நேரத்தில் இலங்கையில் வந்திறங்கியிருந்த இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த ஆயுத புரட்சி மேற்கொள்ளப்பட்டது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டது முதல் ஸ்ரீலங்காவின் இராணுவ முகாம்களை தாக்கி கைப்பற்றுவது, ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர்களை படுகொலை செய்வது என்று மிகப்பெரிய ஆயுத புரட்சியை மேற்கொண்டிருந்தது ஜேவிபி. ஜேவிபியின் அந்த இரண்டாவது ஆயுத புரட்சியின் போது அப்பொழுது இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய படையினர் மீதும் ஜேவிபி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குரங்கு கூட்டம் என்று இந்திய படையினரை நேரடியாக வர்ணித்த ஜேவிபி இந்திய படையினருக்கு எதிராக கடும் நிலைப்பாட்டை எடுத்திருந்ததுடன் நேரடியாக இந்திய படையினர் மீது பல தாக்குதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. இலங்கையின் திருகோணமலை பிரதேசத்தில் உள்ள கல்லாறு என்கின்ற இடத்தில் இந்திய படையின் முகாம் மீது ஜேவிபியின் 50 பேர் கொண்ட குழு தாக்குதலை மேற்கொண்டார்கள். சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்ட அந்த சண்டைகளை தொடர்ந்து அந்த முகாமை ஜேவிபியினர் கைப்பற்றவும் செய்திருந்தார்கள். அதேபோன்று 1989 ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் திகதி இந்திய படையினர் மீது ஜேவிபி அமைப்பு மேற்கொண்ட ஒரு கன்னிவடி தாக்குதலில் 14 இந்திய ஜவான்கள் கொல்லப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஜேவிபியின் மீதுதான் இன்று இந்தியா சவாரி செய்தபடி இலங்கையில் வலம் பெற விரும்புகின்றது. அதாவது சீன சார்பு தீவிர இடதுசாரி அமைப்பான ஜேவிபியுடன் தான் தீவிர வலதுசாரி மோடி அரசாங்கம் நட்பு பாராட்டி வருகின்றது. ராஜதந்திரம் என்கின்ற பெயரிலும் வின்-வின் ஈக்குவேஷனின் அடிப்படையிலும் இதனை செய்வதற்கான சுதந்திரம் இந்தியா போன்ற ஒரு பிராந்திய வல்லரசுக்கு இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் எமக்கு இல்லை. ஆனால் இலங்கையில் இந்தியாவுக்கான நட்பு சக்தியாக அங்கு வாழும் தமிழர்களை இந்தியா நோக்கவில்லை என்பதைத்தான் நாம் இங்கு சுட்டிக் காண்பிக்க விரும்புகின்றோம். தமிழர்களை விட ஜேவிபியுடன் நட்பு பாராட்டுவதற்கு இந்தியா அதிகம் கரிசனை கொள்கின்றது, கரிசனை கொண்டு செயற்பட்டு வருகின்றது. அப்படி இல்லையே, தமிழர்களுக்கு இந்தியா வீடு கட்டி கொடுக்கின்றதே, தமிழர்களுக்கு இந்தியா மலசலகூடம் கட்டி கொடுக்கின்றதே, தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களை அடிக்கடி தூதரகங்களுக்கு அழைத்து விருந்து வழங்குகின்றதே, இப்படி சிலர் வாதிடலாம். ஒட்டியொரு உதாரணத்தை சுட்டி காண்பித்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 1987 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது 2 நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் தமிழ் மக்களுக்கு தமது பிரதேசங்களை ஒரு வரையறைக்குள் ஆட்சி செய்வதற்கான அதிகாரங்களை வழங்குகின்ற மாகாண சபை முறைமை. அதாவது இலங்கை அரசியல் யாப்பின் 11வது திருத்தச் சட்டம். ஆனால் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்று நடைமுறைப்படுத்தாது அடாவடி செய்து வருகின்றது. இந்தியா மாத்திரம் என்று நினைத்தால் ஒரு தொலைபேசி எச்சரிக்கையின் ஊடாகவே அந்த மாகாண சபை அதிகாரத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கிவிட முடியும். ஏனென்றால் அது இலங்கை இந்தியாவுடன் கைச்சாத்திட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம். எங்களுடன் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு வார்த்தையை இந்தியா கூறினாலே
இலகுவாகவே நடந்துவிடக்கூடிய ஒரு சிறிய விடயம்தான் அது. ஆனால் அதனை இந்தியா செய்யவில்லை, செய்ய விரும்பவும் இல்லை. ஒரு காலத்தில், அதாவது இன்றைக்கு 35 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகள் இந்தியா வழங்கிய மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை தமிழ் மக்களை பழிவாங்கி வருகின்றது இந்தியா. இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லாது போய்விட்டாலும் கூட விடுதலை புலிகள் ஒரு காலத்தில் ஏற்க மறுத்த அந்த மாகாண சபை தமிழ் மக்களுக்கு கிடைத்துவிடவே கூடாது என்று கருவறுத்து வருகின்றது இந்தியா. தமிழ் தலைவர்களை, தமிழ் அமைப்புகளை சந்திக்கின்ற இந்திய உயரதிகாரிகள், நீங்கள் 13வது திருத்தச் சட்டத்தை இந்தியாவிடம் கேளுங்கள், 13வது திருத்தச் சட்டத்தை இந்தியாவிடம் கேளுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறி அந்த 13வது திருத்தச் சட்டத்திற்காக தமிழ் மக்களை முழங்காலில் நிற்க வைத்து இந்தியாவை நோக்கி கதற வைத்து வேடிக்கைதான் பார்க்கின்றார்களே தவிர, இதுவரை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய அம்சமான அந்த 13வது திருத்தச் சட்டத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கும் எந்த ஒரு முயற்சியையும் இந்தியா எடுப்பதாக தெரியவில்லை. இந்தியாவின் விஸ்தரிப்பு வாதத்திற்கு எதிராகவென்றே உருவாகி இந்தியாவுக்கு எதிராகவே 50 வருடங்களாக நிலைப்பாடு எடுத்து வந்த ஜேவிபியை இன்று ஏற்றுக்கொண்டுள்ள இந்தியா, இந்தியா இந்தியா என்று இந்தியாவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் ஈழத்தமிழ் மக்களை ஏன் ஒதுக்குகின்றது என்பதுதான் விளங்கிக் கொள்ள முடியாத புதிராக இருக்கின்றது. ஒருவேளை ஈழத்தமிழ் மக்களும் சீனாவின் பக்கம் சாய்ந்து விட்டால் இந்தியா தமிழ் மக்களை தேடி வருமா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.